ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வீணா பேபிஸ் vlog. வாட்டர்மெலன் தாங்க நேற்று வாங்கிட்டு வந்திருந்தோம். அதோட ஹாஃப் வந்து ரிமைனிங் இருந்துச்சு. சரி அது ஜூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இப்போ எடுத்திருந்தேன். பழம் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ ரெட்டிஷாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே எனக்கு சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பீஸ் தான் போட்டு ஜூஸ் போடுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மீன்வைல் வந்து சாப்பரில் வந்து ஆனியன் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் வந்து மிக்சியில் போட்டுட்ருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜோடியாக் மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடில் ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே அப்படியே ஃபுல்லாகவே கிரைண்ட் ஆகிடுது. ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. எனக்கு மெயினாக ஆனியன் கட் பண்ணால் கண்ணுலேருந்து ரொம்பவே தண்ணி வரும். இது எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு கட் பண்ணுறதுக்கு. பார்த்திங்கன்னா மீன்வேல் அதே மாதிரி ஜூஸும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஜூஸ் குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வெஜிடபிள் பிரியாணி தான் செஞ்சுருந்தோம். சிஸ்டருக்கு இன்றைக்கி லாஸ்ட் டே ஆஃப் காலேஜ், எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு. அதனால ஸ்பெஷலாக வெஜிடபிள் பிரியாணி, ரைத்தா, அதுக்கப்புறம் வந்து சோயா சங்க்ஸ் ஃப்ரை தாங்க செஞ்சுருந்தோம். இதோட ரெசிபி நான் இன்றைக்கி நைட் வீணா பேபி vlogsல அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.